வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். சார், நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சந்தேகம் இருக்கு. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா இன்சூரன்ஸுக்கும் ஏஜென்ட்டுக்கும் ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? ஃபியூச்சர் எப்படி இருக்கும், சம்பாதிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியாதா, நான் வேற ஏதாவது பிஸ்னஸ் பார்க்க போயிடலாமா, அல்லது வேற ரூட்டை மாற்றிக்கலாமா, லைனை மாற்றிக்கலாமா, பார்ட் டைமாக வேற ஏதாவது பண்ணலாமா, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. நான் சொல்றேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே இப்ப இல்லைன்னா எப்போ, தட் இஸ் அ கோல்டன் பீரியட். கோல்டன் பீரியட் என்னங்க சார்? அள்ளி குவிக்கலாம் சார், சம்பாதிக்கலாம் சார். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. கோல்டன் பீரியட்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதைத்தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நான் சும்மா சொல்றதில்ல, எல்லாமே லாஜிக்கா சொல்றேன். எப்படிங்க லாஜிக்கா சொல்ல போறேன்? லாஜிக்கான எப்படிங்க, டேட்டாவோட சொல்ல போறேன். நீங்க எங்க வேணாலும் கிராஸ் செக் பண்ணிக்கங்க, கூகுள் பண்ணி பாருங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? ஸ்டார் ஹெல்த் ஏஜென்ட் ஃபியூச்சர் இன்கம் என்ன, எப்படி இருக்கும், எப்படி மாறப்போகுது, இப்ப இல்லைன்னா எப்ப சார்? இதைத்தான் நண்பர்களே வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் இதே மாதிரி தான் இருக்கும், அட்டகாசமா வரும். கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க, பதில் சொல்றேன். அடுத்து என்ன சப்ஜெக்ட்ல நான் வீடியோ போடுறது கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்க, அதை விட ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு உங்க ஏஜென்ட் கம்யூனிட்டி, உங்க கஸ்டமருக்கு இதை மாத்துங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நாலேஜ் வளரட்டும், அவங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டும். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 விஷயத்துல அல்லது 3 விஷயத்த பண்ணுங்க. நண்பர்களே, நம்ம சப்ஜெக்டுக்கு போலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃபியூச்சர் இன்கம் இப்ப இல்லைன்னா எப்ப சார்? சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. நண்பர்களே, ஹெல்த் இன்சூரன்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க தெரியுமா? 25% கீழே தான். ஆமா, இந்தியா பூரா இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மைண்டை மாத்திங்க. நண்பர்களே, 100க்கு 20-25 பேர் கூட எடுக்கல. அந்த 25% எப்படி இருக்கான்னு தெரியுங்களா? இண்டிவிஜுவல் பாலிசி எடுத்துவேன் 10, 12, 15% தான். அப்படின்னா காசு கொடுத்து எடுத்துவேன். மற்றவங்க கவர்மெண்ட் பாலிசி, நாம சொல்றோம் இல்லையா, லோக்கலா கலைஞர் பாலிசி சார், மோடி பாலிசி சார், இதெல்லாம். அடுத்தது பேங்க்ல எடுத்துவேன், அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியில் எடுத்துவேன். இது எல்லாம் சேர்த்துனா கூட 20-25% இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் தலைவரே, உங்களை சுத்தி 100 பேர் இருந்தான்னா 25 பேர் தான் பாலிசி எடுத்திருக்கான். எங்கிருந்து எடுத்திருக்கான்? எல்லா இடத்தையும் கூட்டினாலுமே அவன் 25 பாலிசி தான் எடுத்திருக்கான். 25 பேர் தான். அப்ப 75 பேர் உங்களை சுத்தியும் பாலிசி எடுக்காம இருக்காங்க. தட் இஸ் அ மெயின் பாயிண்ட். சரி சார், எத்தனை கம்பெனி சார் இருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில்? தெரிஞ்சுக்கங்க, லைஃப் இன்சூரன்ஸ் விற்கிறதுக்கு 28 பேர் இருக்கான். ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு என்ன, பைக்கு, காரு, ஃபயர் இன்சூரன்ஸ், திருட்டு, தீ விபத்து எல்லாம், மெடிக்கலையும் சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் விற்பாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க? 27 கம்பெனிக்காரர் இருக்கான். ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே விற்கிறவங்க ஸ்டார் ஹெல்த் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி 7 கம்பெனி இருக்கான். தலைவரை எல்லாமே கூட்டினா கூட 68 பேர் இருக்கான். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் 68 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்திருக்கான். ஏன் வந்திருக்கான்னு எப்பா யோசிச்சு பார்த்தீங்களா? ஜென்டில்மேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகுது. நீங்க யாராவது சொல்லுங்க சார், வருஷம் கம்மியாகுது சார் பிசினஸ், இது டவுன் ஆகுது சார். ஒரு காலத்தில் நாம் பேசியிருப்போம், டெலிபோன் பூத்
₹1 கொடுத்தா பேசுறது அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். இன்டர்நெட் சென்டர் எங்கேயுமே இல்லை, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவுடேட்டட். அப்படி எங்காவது இருக்கா? இல்லை. ஒரு காலத்தில் 5 கம்பெனி இருந்துச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, இப்போ 62 வந்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் இருக்கு, வாங்கற கால் இருக்காங்க நண்பர்களே. அதனாலதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல்ஸ் ஹை ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் காரணம் இல்லை. worry about disease. சார் மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு சார். நோய் பத்தி பயம். கொரோனா வருதுங்கிறான், H1N1ங்கிறான். இப்ப தனியா என்ன வந்துருக்குது? ஒரு புது காய்ச்சல் நார்த்ல இருந்து வந்துட்டு இருக்குது. இந்த பயம் இருக்கு. அப்போ டிசீஸை பத்தின பயம் அதிகமாயிட்டு இருக்கு. மெடிக்ளைம் பாலிசியோட சேல்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. worry about death. நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன் சார், எனக்கு எதுவுமே வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் கொரோனா எல்லாத்துக்கும் வரும். ஆரோக்கியமாக இருந்த மனிதனும் இறந்து போயிட்டான். டெத்த பத்திர பயம் வந்துருச்சு. அதனால இன்சூரன்ஸ் சேல்ஸ் அதிகமாகுது. worry about disability. நண்பர்களே, ஒரு விபத்து நடந்தா டிசபிலிட்டி, ஊனம், கால், கை, உங்களுக்கு தெரியுமா? ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டும் இந்தியாவில் மட்டும் 1.5 லட்சம் பேர் செத்து போறான். நண்பர்களே, போர் வரல, இந்தியா பாகிஸ்தான் சண்டை வரல, இந்தியா சைனா சண்டை வரல, ஆனா இறந்து போனோம் எத்தனை தெரியுமா? இந்தியாவில் 1.5 லட்சம் பேர் வருஷத்துக்கு இறந்து போறாங்க. டிசபிலிட்டி 2 லட்சம் பேர் ஆகுறாங்க. கால், கை ஊனமாகறவங்க, வேலைக்கு போக முடியாம போறவங்க. அப்ப worry about டிசபிலிட்டினா எல்லாத்துக்கும் நோயை பத்தின பயம் இருக்குது, டெத்தை பத்தின பயம் இருக்குது, டிசபிலிட்டியை பத்தியும் பயம் இருக்குது, ஊனமாயிருமோன்னு பயம் இருக்குது. அதனாலதான் சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதிகமா விற்குது. சரி சார், எல்லாம் ஓகே சார். மக்கள்கிட்ட காசு இருக்கா பார்க்கலாமா? மக்கள்கிட்ட காசு இருக்கு. எப்படி தெரியுமா? பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் இந்தியன் எல்லாருமே ஒர்க் பண்ணா சார். உங்களுக்கு தெரியுமா? 20 வயசு 21 வயசுக்கு மேல எல்லாரும் ஒர்க் பண்றான். தெரிஞ்சவன், தெரியாதவன், படிச்சவன், படிக்காதவன், பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன், வசதியானவன், வசதி இல்லாதவன், எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. ஆல் ஆர் ஏர்னிங். நண்பர்களே, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் செலவு பண்றாங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கடை வீதிக்கு போங்க, கூட்டம் கூடி கிடக்குது. சினிமா தியேட்டர்ல கியூவில் நின்று டிக்கெட் வாங்குறான். ஒரு எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா கூட்டம் தாங்க முடியல சார். சார், நகை கடையில கூட்டம் அலமோது சார். ஆனா நாம் என்ன சொல்றோம்? காசு இல்லை சார், காசு இல்லை சார். இன்னொரு, நான் இந்த இடத்துல ஒரு உண்மை சொல்றேன். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிசினஸ் 3 மடங்கு நடக்குது. எப்படி? 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற பிசினஸை காட்டிலும் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிசினஸ் 3 மடங்கு அதிகமாக நடக்குது. நாம தான் என்ன சொல்றோம்? மாசக்கடைசிங்க சார், மாசக்கடைசிங்க சார். உங்க மைண்ட் செட் தப்பு. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, எல்லாரும் செலவு பண்றாங்க சார். அதனால மக்களுடைய பணம் கட்டும் தன்மை அதிகமாயிருக்கு. அதனால பாலிசி எல்லாரும் எடுக்கிறாங்க. சரி சார், எல்லாரும் எடுக்கிறாங்க சார். சார், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் வேணுமா சார்? எப்படி? இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எதுக்கு சார்? அப்படி ஒரு தொழில் தேவையா? நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு மக்கள்கிட்ட ஃபண்ட் அப்படின்னா சேமிப்பு இல்லை. நீங்களும் பாருங்க, உங்க ரிலேட்டிவ் பாருங்க, ஃப்ரெண்டுகளை பாருங்க. ஒரு 10,000 ரூபா வச்சிருப்பான் பேங்க் பேலன்ஸ், ஒரு 20,000 ரூபா வச்சிருப்பான், ஒரு 50,000 ரூபா வச்சிருப்பான். 5 லட்சம் வச்சிருப்பானா? இருக்காது. தட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். யாருகிட்டையாவது இருக்குதா? கேட்டு பாருங்க, இருக்காது. 0 பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. ஒய் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னா, நண்பர்களே, உங்ககிட்டையும் உங்க நண்பர்கிட்டையும் உங்க சுத்தி இருக்கிறவங்ககிட்டையும் யாருகிட்டையும் எமர்ஜென்சி ஃபண்ட் கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னு என்ன பண்ணுவான்?
சார் ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா நான் எங்க சார் போவான்? எங்கேயும் போக முடியாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் அவனுக்கு வேணும். அவனுக்கும் தெரியும், உங்க நண்பருக்கு தெரியும், ரிலேட்டிவ்க்கு தெரியும். அப்ப என்னங்க, எங்கிட்ட எமர்ஜென்சியை மீட் அவுட் பண்ற மாதிரி எந்த பணமும் இல்லை. அதனால எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா நண்பர்களே, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேணும். ஏன் சார்? ஒரு ஏஜென்ட் இருந்தா தான் சார் அவன் எனக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுப்பான், நாளைக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுவான். அதனால ஆன்லைன் ஆஃப்லைன் அதெல்லாம் மறந்துடுங்க. எத்தனை ஆன்லைன் வந்தாலும், ரொபோட்டிக் வந்தாலும், ஆர்டிபிஷியல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்தாலும், உங்களை மாதிரியும் என்னையும் மாதிரியும் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு தேவை கண்டிப்பா இருக்கும். பயப்பட வேண்டாம். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஏன் வேணும்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் யாருக்கிட்டையும் இல்லை. யாரும் 10 லட்சம் 5 லட்சம் கையில் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா செலவு பண்ணுறான் நிறையா. லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. அதனால அவனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கான டிமாண்ட் ரொம்ப இன்னைக்கு அதிகமாக இருக்கு. சரி சார், நான் இப்போ சொல்கிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு என்ன சார் வருமானம்? ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். நண்பர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்க. உலகத்திலேயே ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் ரெண்டுமே இருக்கிற ஒரே ஒரு தொழில் இன்சூரன்ஸ் மட்டும்தான். ஆக்டிவ்னா என்ன, பேசிவ்னா என்ன? சார் ஆக்டிவ்னா நீங்கள் ஒரு வேலை செய்யணும். வேலைக்கு போகிறீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அதுக்கு பேர் ஆக்டிவ். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க. பேசிவ் இன்கம்னா என்ன? சார் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன், எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ஆனால் மாதம் 1ஆம் தேதி எனக்கு என்ன ஆகும்? கிரெடிட் ஆகும். பென்ஷன், வாடகை, யாராவது கொடுக்குற வட்டி, இதெல்லாம் பேசிவ். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு ஆக்டிவ் இன்கமும் உண்டு, பேசிவ் இன்கமும் உண்டு. எப்படி சார்? நான் ஒருத்தர்கிட்ட மெடிக்ளைம் பாலிசி பேச போகிறேன். அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாம் சேர்ந்தேன். 40,000 ரூபாய் பிரீமியம் கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கலாம் 40,000 ரூபாயா சார்? கட்டுறாங்க சார். ஏன்னா 10 லட்சம் கவரேஜ் கொடுக்குறேன் நான். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா 10 லட்சம் நான் கொடுப்பேன். அந்த 10 லட்சத்தான் கஸ்டமர் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 40,000மா? இல்லை, 40,000 ரூபாய் பிரீமியம் கட்டுவார். சரி சார், இன்னைக்கு நான் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணுவேன், பேப்பர் வாங்குவேன், டாக்குமெண்ட் பாவேன், எல்லாம் பண்ணி கொடுக்க 40,000 ரூபாய் வாங்குறேன். அதுக்கு கமிஷன் 20%, 25%, 30, எவ்வளோ வேலை இருக்கலாம், வாங்கிட்டேன். அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். சரி சார், அடுத்த வருஷம் 10 நாளைக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அண்ணா உங்களுக்கு ஒரு ரினிவல் இருக்குன்னா கட்டிடுங்கண்ணா. கட்டிடலாம்ண்ணா, லிங்க் அனுப்புங்க, கட்டான் 10 செகண்ட்ல முடிஞ்சிடும். அதே 40,000 ரூபாய் கட்டுவார். 15% கமிஷன். தட் இஸ் அ பேசிவ் இன்கம். எவ்வளோ நாளைக்கு சார்? அவர் இறந்து போகிற வரைக்கும் அல்லது நாம் இறந்து போகிற வரைக்கும் குறைஞ்சது 20 to 25 வருஷம் கட்டுவார். தட் இஸ் அ பேசிவ் இன்கம். உலகத்திலேயே இப்படி ஒரு இன்கம் இருக்கிற ஒரு தொழில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்க ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கீழே பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லைங்க சார், லைஃப் டைம் இன்கம் சார். அப்படின்னு என்ன சார்? கஸ்டமர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்டுவார், அல்லது ஏஜென்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்டுவாங்க. டாக்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு தெரியுமா? டிடிஎஸ் 2.5% தான் பிடிப்பாங்க. அதையும் நீங்க செலவு கணக்கு காமிக்கலாம். இன்சூரன்ஸ் ஏஜென்சி இஸ் அ பிசினஸ், எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. ஃபோன் பில் காமிக்கலாம், ஆபீஸ் ரெண்ட் காமிக்கலாம், இன்னும் எவ்வளவு உங்க பிசினஸ் செலவு இருக்கோ எல்லாமே காமிச்சு நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். குரோவிங் இன்கம் சார். அப்படின்னு என்ன சார்? இன்னைக்கு பிரீமியம் அதிகமாகுது, வயசை பொறுத்து அதிகமாகுது. வயசு இன்கம், அதாவது ஒவ்வொரு வயசுக்கும் பிரீமியம் மாறும் சார். 50 வயசு வரைக்கும் அவர் ஒரு பிரீமியம் கட்டுவார். அடுத்து 51, 52, 53, 54, 55, 56ல வேற பிரீமியம் கட்டுவார். பிரீமியம் அதிகமாகும், அப்போ உங்க கமிஷன் அதிகமாகும். ஏன்? கமிஷன் இஸ் ஸ்டாண்டர்ட். அப்போ ஆக்டிவ் இன்கமும் நல்லா வருது, பேசிவ் இன்கமும் நல்லா வருது. நண்பர்களே, இப்படி ஒரு தொழில் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இல்லை. நீங்க எங்காவது அப்படி ஒரு தொழில் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்க்குறேன். சரி, என்ன சார் இன்கம்? சார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்.
ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டீங்க. என்ன சார் இன்கம் வரும் சொல்லுங்க சார். கமிஷன் வாங்கலாம் 15% இருந்து 40, 45%, 50% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நியூ பிஸ்னஸ். சார் புது பிஸ்னஸ் எடுத்துருவாங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, பிஸ்னஸ் கமிஷன் வாங்கிக்கலாம். கமிஷன் மட்டுமா சார், இன்சென்டிவ் சார். இன்சென்டிவ் என்னங்க சார், இவ்வளவு நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளவு ரிவார்டு உண்டு, அவார்டு உண்டு, ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம் சார், உலகம் பூரா உங்களை கூட்டு போறாங்க சார். சுவிட்சர்லாந்து கூட்டு போறாங்க, துபாய் கூட்டு போறாங்க, பத்தாயா கூட்டு போறாங்க, ஸ்ரீலங்கா, என்ன தவிர உலகம் பூரா போலாம். ஜீரோ காஸ்ட், நீங்க 10 பைசா செலவு பண்ணவா ட்ரிப் கூட்டு போறாங்க. அப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட இன்கம் என்ன, கமிஷன் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, ட்ரிப் இருக்குது. நண்பர்களே, மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், நாங்க நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம், நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் சொல்றோம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும், என்ன சப்ஜெக்ட் வேணும் சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஷேர் எதுக்கு பண்ணணும், ஐயா இதை நான் அடுத்தது உங்க நண்பருக்கு சொல்ல போறேன் கொடுங்க அப்படி சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நம்மளுடைய சேனல் இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் நிறைய நாம் என்ன பண்ணுவோம், வீடியோ போடுவோம். சரி, இப்போ நான் ஃபைனலுக்கு வரேன் பாருங்க. சரி, இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு இப்போ பொற்காலம். பொற்காலம்னா என்ன சார், நல்லா சம்பாதிக்கிற டைம். தயவு செஞ்சு சொல்ற, இப்ப இல்லைன்னா எப்போ அப்படின்னா, தலைவர்களே, இன்னைக்கு நீ சம்பாதிக்க முடியலன்னா, இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீனா, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீனா, எப்பவும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நான் சொல்றேன், நான் சொல்றது மட்டும் நம்பாதீங்க, நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. காம்படிஷன் இருக்கு சார், 62 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கு, நீங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது. பிச்சை எடுக்கிறாங்க. ஏஜென்ட், ப்ராடக்ட், பாலிசி, என்ன பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னாலும் அடுத்து விட ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி தயாரா இருக்குது. மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்றாங்க. அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் கொடுக்குது, அந்த கம்பெனி என்ன இல்லைங்குது, அதை நான் கொடுக்குறேன். எவ்வளவு பிரீமியம், அதை விட கம்மியா கொடுக்குறான். காம்படிஷன் இருக்கு, செம்ம காம்படிஷன். 62 பேர் மோதுறாங்க உங்ககிட்ட, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இல்லைன்னா எப்போ அப்படிங்கிறதுக்கு சார் செம்மையான காம்படிஷன் இருக்கு. நீங்க தான் ஒர்க் பண்ணணும், நீங்க தான் உங்க கஸ்டமர்கிட்ட போகணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நீங்க போலினா இன்னொருத்தன் போவான். அடுத்தது இஎம்ஐ பாலிசி வந்துருச்சு சார். இது வரைக்கும் மெடிக்ளைம்ல இஎம்ஐ இல்லை, நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க. இந்த 2 வருஷமா வந்துருச்சு. எப்படி குவார்டர்லி கட்டலாம், ஆஃப் ஏர்லி கட்டலாம், மந்த்லி கட்டலாம் சார். மாசம் மாசம் கூட கட்டிக்கலான்னு வந்துட்டான். 2 வருஷமா 3 வருஷமா. காரணம் காம்படிஷன். அடுத்தது லாங் டேர்ம் பாலிசி வந்துருச்சு. நண்பர்களே, 3 வருஷ பாலிசி இப்பவே நீங்க எடுத்துங்க. ஒரே வருஷம் பணம் கட்டுங்க போதும். 3 வருஷம் பாலிசி கொடுக்குறாங்கடா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏதாவது ஒரு கம்பெனி 72 வந்துருச்சு, இன்னொரு 2 வருஷத்துல 100 கம்பெனி வந்துடும். ஏதாவது ஒரு கம்பெனிக்காரன், ஒரு ஃபாரின் கம்பெனிக்காரன் வர்றான், இன்சூரன்ஸ் கம்பெனி, பரவாயில்ல, அமேசான் மாற, பிளிப்கார்ட் மாற அடிச்சு விளையாடுறான், ஜியோ மாற, என்ன பண்ண போற சார்? ஒரே தடவை கேள்வியும் கேட்டுங்க. லைஃப் டைம் மெடிக்ளைம் பாலிசி பிரிண்ட் அடிச்சு அவன் கையில கொடுத்துட்டான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மை கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்க சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். யாராவது ஒரு கம்பெனி லைஃப் டைம் மெடிக்ளைம் சார், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் போங்க, நான் பணம் கொடுக்குறேன், இந்தா சார் ஒரே தடவை பிரீமியம் கட்டுங்க சார் சொல்லி உங்களுக்கு விற்பனை பண்ணிட்டான்னா நீங்க யாருக்கு பாலிசி விற்பீங்க? இப்ப இல்லைன்னா எப்ப? இன்னும் அப்படி ஒரு பாலிசி வரல. தயவு செஞ்சு கஸ்டமருக்கு அப்படி ஒரு பாலிசியை கொடுங்க. நீங்க ஏஜென்ட்டா இருந்தீங்கன்னா சம்பாரிச்சுக்குங்க. ஓகே, சரி. ஹவு டு ஒர்க் அவுட் எல்லாம் புரியுதுல? வர என்னதான் பண்றது? ஒன்றும் பண்ண வேண்டாம். 1 lakh கமிஷன் மாசம் வேணுமா உங்களுக்கு? சார் 1 லட்ச ரூபா மெடிக்ளைம் இல்லை கமிஷன் சார். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கமிஷன் உங்களுக்கு வேணும்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். 1 லட்ச ரூபா பிரீமியம் வாங்க, கமிஷன் வாங்க வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கலாம். 1 லட்ச ரூபா பிரீமியம்,
அடுத்த 5 வருஷத்துக்கு மாசம் மாசம் 1 லட்சம். சார் 1 லட்சம் பிரீமியம் எல்லாம் ஒரு மேட்டரா கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரே ஃபேமிலிக்கு 40,000 ரூபாய் வருது, 50,000 ரூபாய் வருது, 3 ஃபேமிலி. சரிங்க சார், 15,000 ரூபாய் வாங்குற 7 ஃபேமிலி பாருங்க. ஒரே ஃபேமிலி 3 இயர் பண்றோம் சார், ஒரே பாலிசி வைங்க போதும். 1 லட்சம் ரூபாய் நீங்க பிரீமியம் 5 வருஷத்துக்கு தொடர்ந்து வாங்கினீங்கன்னா 1 lakh கமிஷன் 6வது வருஷத்துல இருந்து உங்க லைஃப் டைம் வாங்கலாம். ரினிவல் மட்டும் பண்ணுங்க, புது பாலிசி பண்ண வேண்டாம். மறுபடியும் நான் சொல்றேன், 1 லட்சம் மட்டும் மெடிக்ளைமில் நீங்க பிரீமியம் வாங்கினீங்கன்னா 5 வருஷத்துக்கு 6வது வருஷத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் கமிஷன். புது பிசினஸ் பண்ண வேண்டாம், ரினிவல் மட்டும் பண்ணா போதும். இல்ல சார் 5 வருஷமெல்லாம் முடியாது சார் தலைவரே அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க, 2 லட்சம் ரூபாய் பிரீமியம் மாசம் மாசம் பண்ணுங்க. புது பிசினஸ் 3 வருஷத்துக்கு பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபாய் கமிஷன் லைஃப் டைமே வாங்கிங்க சார். இதுதான் சார் விஷயம், இதுதான் சூச்சம். நாங்க அப்படித்தான் பண்றோம். சரி, இன்சூரன்ஸ் செல்லிங் இஸ் நாட் ஈஸி. நிறைய பேர் சளிப்பு எங்க ஆகிறீங்க தெரியுமா? சளிப்பு எங்கிறீங்க ஆகிறீங்கன்னா, சார் யாரை கேட்டாலும் போட மாட்டேங்கிறாங்க சார், தள்ளி போடுறாங்க சார், இல்லைங்கிறாங்க சார், வேணாங்கிறாங்க சார், அப்புறம் பார்க்கலாங்க சார். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கிறது மளிகை கடை மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மளிகை கடைக்கு யாரு சார் வருவா? வெங்காயம் வேணும் பாரு, தக்காளி வேணும் பாரு, வருவார். என்ன கேட்கிறாரோ கொடுத்துருவீங்க, இல்லைன்னு நாளைக்கு வாங்குவீங்க, அவ்வளவுதான். பட் நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, 10 பேர்த்துக்கிட்ட பாலிசி போட்டா 10 பேருமே போட்டுறணும், யாருமே வேணாம்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே பணம் அப்பவே கொடுக்கணும், அப்பவே கையெழுத்து போடணும், அப்பவே ஆதார் கொடுக்கணும். இல்லை நண்பர்களே, இன்சூரன்ஸ் செல்லிங் இஸ் நாட் ஈஸி. அதனாலதான் இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது நண்பர்களே. 40%, 35%, 50% எங்க கமிஷன் கொடுக்குறாங்க? பெனிஃபிட்டோட சேர்த்து சொல்றேன், உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. ஸ்மக்லிங்ல கடத்தல்ல மட்டும்தான் உண்டு, அதுக்கு ஈக்குவலா கொடுக்குறாங்கன்னா இது ஈஸி இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும் நண்பர்களே. அதனாலதான் அவ்வளவு கொடுக்குறாங்க. சரி சார், இன்சூரன்ஸ் செல்லிங் ஈஸி இல்லை, நான் என்ன சார் பண்ணிட்டு? பொறுமையா இருக்கணும். முதல்ல ஸ்லோ ப்ராசஸ் தந்தவர்களே. ஒருத்தர் கேட்டீங்கன்னா யோசிக்கிறேன் பாரு, வீட்டில் கேட்பாரு, அப்பா அம்மா கிட்ட கேட்பாரு, கணக்கு போடுவாரு, பட்ஜெட் போடுவாரு, பணம் ரெடி பண்ணுவார், அப்புறம் தான் வருவார். அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டோன்ட் செல் பாலிசி பாலிசி பாலிசிங்கானுங்க, எஜுகேட் பண்ணுங்க. நான் ஒரு 2-3 டயலாக் சொல்றேன் பாருங்க. அண்ணா, நான் உங்களுக்கு பாலிசி விற்க வரலைங்க, 20,000 ரூபாய் பிரீமியத்தை பார்த்துட்டு 20 லட்சம் ரூபாய் சொத்தை வித்தவங்களை நான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு பாலிசி எடுத்துங்க. தட் இஸ் எஜுகேட், நோ செல்லிங். அண்ணா, உடம்புக்கு உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கும் தெரியும், நானும் சாமி கும்பிட்றேன் உங்களுக்காக, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா இன்னைக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்னா, ஒரு குடும்ப தலைவர் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஐசியூல அட்மிட் ஆயிட்டீங்க 10 நாள், உங்க ஒய்ஃப் நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு பாலிசி வச்சிருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றும். ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் உங்களையும் நான் காப்பாற்றுவேன். இதுதான் எஜுகேஷன். நிறைய கதை சொல்லணும். நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பாதுகாப்பு கொடுக்குறேன், 50 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு கொடுக்குறேன், 10 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு கொடுக்குறேன். நீங்க பிரீமியம் எவ்வளவு கட்டுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு டீ சாப்பிட்ற செலவுனா 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா. ஆனா இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னா, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுனீங்கன்னா நீங்க கான்பிடண்டா போறீங்கன்னா, அதே மாதிரி மெடிக்ளைம் எடுத்துட்டு ஜாலியா இருக்குண்ணா, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. டோன்ட் செல், எஜுகேட், கீப் ஆன் ஃபாலோ. ஒரு தடவை ஒரு வேணாருன்னா விடாதீங்க. ஃபாலோ சார், உங்க தொழில் சார். ஒரு மளிகை கடையில் ஒரு சின்ன பொருள் வாங்க போனீங்கனாலும் அவர் என்ன கேட்கிறாரு? அடுத்து என்ன வேணும்னு கேட்கிறாரு. அது ஒரு தொழில். என்ன சார் நீங்க அடுத்து என்ன வேணும்னு கேட்குறீங்க, கேட்டிருக்கீங்களா? இல்ல அதே மாதிரிதான் எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க. இன்சூரன்ஸ் செல்லிங் இஸ் நாட் ஈஸி, கஷ்டம், ஆனால் பாசிபிள். இதை மட்டும் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கங்க. ஹவு டு ஸ்டார்ட்? சரிங்க சார், எல்லாம் ஓகே சார், நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார், நான் என்னதான் சார் பண்ணிட்டு, எனக்கு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார், என்ன பண்றதுனே தெரியல சார், என்ன சார் பண்ணிட்டு? எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்.
உங்கள் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க யாரை பார்த்தாலும் நீங்கள் பேச்சா சொல்லணும். பேசிட்டு இருக்கிற போது என்ன சொல்லணும்? சார் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், அதனால லேட் சார். எதுக்கு சார் நீங்கள் போனீங்க? இல்லை சார் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார், பார்க்க போனவன். சார் பொய்ன்னு நான் சொல்ல, தயவுசெய்து சொல்லுங்க. லேட் ஆகுது அல்லது கொஞ்சம் லேட்டாக வரீங்க, அவசரமாக வரீங்க. ஏன்டா மாப்பிள்ள ஏன்டா அவசரமாக வரவேன் கேட்பார் ஃப்ரெண்டு. இல்லைடா ஒரு அப்பாயின்மெண்ட்டு போயிருக்கு. என்னடா அப்பாயின்மெண்ட்டு? இல்லை நான் இப்போ ஸ்டார் ஹெல்த்தில் ஏஜென்ட்டு, அதனால் ஒருத்தர் கஸ்டமர் பார்க்க போனேன். ஓ அப்படியா? எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். நீங்கள் ஸ்டார் ஹெல்த் ஏஜென்ட் சொல்லணும். ஒரு பேட்ச் குத்திக்குங்க, ஐடி கார்டு இருக்குது வாங்கி போட்டுங்க, விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, யாரை பார்த்தாலும் கொடுங்க. சார் 50 வயசா ஒரு விசிட்டிங் கார்டு. ஆனால் நான் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா உங்களுக்கு எதாவது வேணா அப்பவே அவர் கேட்கணும்னு நினைக்காதீங்க. கேட்க மாட்டார். அந்த கார்டு எடுத்து போவார், வீட்டுக்காரர்கிட்ட பேசுவார். ஏங்க இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொன்னார், எனக்கு என்னவோ நான் ஒரு மெடிக்ளைம் பாலிசி போடலான்னு இருக்கிறேன். நைட்டு பேசுவாங்க. அந்த அம்மா என்ன சொல்லு, ஏங்க இன்னைக்கு வேண்டாங்க, இன்னொரு 1 வாரம் கழிச்சு பேசலாங்க, 10 நாள் கழிச்சு பேசலாங்க, 2 மாதம் கழிச்சு பேசலாங்க. அன்னைக்கு பேசும்போது அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுங்களா? ஏங்க அன்னைக்கு ஒரு நீங்கள் விசிட்டிங் கார்டு கொண்டு வந்தீங்களா, அது எங்கே? அவர் எடுத்து கொடுப்பார். ஏங்க அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நாம் ஒரு மெடிக்ளைம் பாலிசி போடலாம். உடனே கூப்பிடுவோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, உடனே வரும் நினைக்கக்கூடாது. தட் இஸ் எ இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். நீங்கள் முதல்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க, உங்கள் கார்டை கொடுங்க, மெடிக்ளைம் பாலிசி வேணும்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மெத்தட். முதல்ல அதை பண்ணுங்க. ஆஸ்க் டெய்லி 1 person. சார் நான் எல்லாம் அப்படிதான் சார். டெய்லி ஒருத்தர்கிட்டையாவது அண்ணா மெடிக்ளைம் பாலிசி எடுக்கிறீங்களா? கேட்காம தூங்கவே மாட்டேன் சார். கேளுங்க. வாரத்துக்கு ஒரு பாலிசி கொட்டேஷன் கொடுங்க. ஒரு பாலிசி கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் சார். 7 பேர்த்த டெய்லி கூப்பிட்டீங்கன்னா ஒருத்தன் க்ளோஸ் பண்ணுவான். இதுதான் உலகம் பூரா இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி நான் பார்க்குறேன். ஹவு டு ஸ்டார்ட் என்ன சார் பண்ணுறதுன்னா, தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட சொல்லுங்க, ஒருத்தங்கிட்ட கேளுங்க. வாரத்துக்கு ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணலாம். சரி நண்பர்களே, ஃபைனலுக்கு வந்துட்டேன். திஸ் இஸ் அ ஃபைனல். நீங்கள் யார் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நான் சொல்கிறது நடக்கும். ஒன்லி 3 year. இன்னையிலிருந்து எழுதி வச்சுக்கோ. 3 வருஷத்தில் ஆல் இண்டியன் ஹேவ் அ பாலிசி. ஏன்? IRDA சூப்பரான ப்ராஜெக்ட் போகிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே பாலிசியாக போகிறான். எல்லாமே கொண்டாந்து வீட்டில் கொடுக்க போகிறான். மகிழா ஏஜென்ட்னு ஒருத்தங்க கிளம்புறக்கு போகிறாங்க அடுத்த 1ஆம் தேதியிலிருந்து. பெண்கள் சார் உங்கள் ஊரில் இருக்கும் சுய உதவி குழுக்கள், அவங்களையெல்லாம் ஏஜென்ட் பண்ண போகிறாங்க. ஊரா வீடு வீடா கிராமமா தெருவா பாலிசி. ஆல் இண்டியன் ஹேவ் அ பாலிசி. எல்லாருமே பாலிசி எடுத்தாங்க. கடைசியில் நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா என்ன பண்ண போறீங்க யோசிங்க. ஆல் இண்டியன் ஆர் கவர்டு பை கவர்மெண்ட். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லும், நான் எல்லாத்துக்கும் மெடிக்ளைம் பாலிசி கொடுக்குறேன் சார், சொன்னாலும் சொல்லலாம். 3 வருஷம் தான் இருக்கு. சொல்லிட்டாங்கன்னா யாரும் பாலிசி எடுக்க மாட்டாங்க சார். நோ சான்ஸ் டு செல் பாலிசி. எப்படி நண்பர்களே, நான் சொல்றேன், இப்பவே 3 வருஷம் பாலிசி விற்கிறேன். லைஃப் டைம் பாலிசி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி விற்குது. எப்படி சார் இன்னைக்கு பாலிசி போடுங்க, லைஃப் டைம் பிரீமியம் கட்ட வேண்டாம், நீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லி பாலிசி வித்துட்டு போயிட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை சுத்தி இருக்கிறவன கிட்ட கேட்டீங்கன்னா அவன் காமிப்பான், ஆனா நான் லைஃப் டைம் பாலிசி வச்சிருக்கேன்னா. யாருக்கு பாலிசி வைப்பேன்? ஒன்லி 3 year மட்டும் தான் இருக்குது. மறுபடியும் நான் சொல்றேன், 62 கம்பெனி இப்பவே வந்துருச்சு. இன்னும் நிறைய கம்பெனிகள் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. விட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கும் பாலிசி விற்க முடியாது. நிறைய சம்பாதிக்கணும். இன்னும் நான் ஒரு 1000 கஸ்டமர் எடுத்து வச்சுக்கணும். மாசம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரினிவல் கமிஷன் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு இன்னையிலிருந்து இறங்கி ஒர்க் பண்ணீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். ஃபைனலாக சொல்றேன், முடிவு உங்க கையில் தான் இருக்குது. நீங்க தான் முடிவு பண்ணணும். சார் நான் சம்பாதிக்கிறேன் சார், எனக்கு கவலையே இல்லை. 3 to 4 லட்சம் ரினிவல் கமிஷன் எனக்கு வரும். நான் ஏன் இவ்வளவு 6 லைட்டை போட்டு உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா, நீங்க சம்பாதிச்சீங்கன்னா எனக்கு நல்லது. தட் இஸ் அ பிஸ்னஸ். B2B.
பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். முடிவு உங்க கையில தான் இருக்குது. வேடிக்கை பார்க்க போறீங்களா? எப்படி விற்கிறாங்க? 62 கம்பெனி வந்துருச்சு, 50 கம்பெனி வந்துருச்சு, லாங் டேர்ம் வந்துருச்சு, லைஃப் டைம் பாலிசி வந்துருச்சு. கேள்விப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? வெற்றி பெற போறீங்களா? சார் உங்களுக்கு ஒரு 1500 கஸ்டமர், மாசம் 125 பாலிசி ரினிவல், 25,000 ரூபா போடுங்க ஆவரேஜா, 100 பாலிசி என்னாச்சு? 1.25 கோடி. 15% போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 10 லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றேன், இதை மிகப்படுத்தி சொல்ல, இதுதான் யதார்த்தம். இறங்கி ஒர்க் பண்ணீங்கன்னா 3 வருஷத்துல நிறைய சம்பாதிச்சுக்கலாம். இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. ஓகே நண்பர்களா, நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க, பேசலாம். நன்றி.